அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதுவை தமிழன். மற்றும் இன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக 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 முக்கியமான ஒரு நாள். என்னென்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது 2024 என்று சொல்ற ஒரு வருடம் நம்மளுக்கு விடை கொடுத்து போகுது. இனி எவ்வளவு நாளானாலும் என்னதான் செஞ்சாலும் 2024 கடந்த நேரமோ நிமிடமோ நாட்களோ கிழமையோ மாதமோ திருப்பி நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்க போவதில்லை. 2024 என்கின்ற ஒரு வருடம் நம்மள்கிட்ட இருந்து விடை கொடுத்து போகுது. ஸோ அதனால அதுல நடந்த அந்த 2024 என்ற ஒரு வருடத்துல நடந்த அனைத்து விதமான கெட்ட சம்பவங்களையும், அது உங்களுக்கு நடந்த எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்து கெட்ட விடயங்களையும் ஒரு கெட்ட கனவாக நினைத்து அந்த 2024 அனுப்பிவிட்டு 2024 நடந்த கற்றுக்கொண்ட அனைத்து நல்ல விடயங்களையும் அனைத்து அனுபவங்களையும் கூட்டி கொண்டு 2025 எனும் புதிய ஒரு ஆண்டில் கால் பதிப்போம். அந்த வகையில் 2025 முதலாம் மாதம் 1ஆம் நாள் இன்றைய தினம். இன்றிலிருந்து அனைவரது வாழ்க்கையிலும் மிகச் சிறப்பான சம்பவங்கள், அதாவது மிகவும் நன்மையான விடயங்கள் மாத்திரமே அதிகமாக நடக்க வேண்டும். துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்காது. ஆகவே துன்பத்தையும் தாண்டி மிகப்பெரிய இன்பங்கள் எம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் குறைவில்லாமல் சமமான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும். எல்லா நாட்டிலும் எல்லாருக்கும் யாவருக்கும். அதே போன்று அனைவருக்கும் குறைவில்லாத அன்பு கிடைக்க வேண்டும், குறைவில்லாத செல்வம் கிடைக்க வேண்டும். அடிப்படை தேவைகள் அனைத்தும் அனைவருக்கும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இதுவரைக்கும் இருந்த குறைகள் அனைத்தும் நீக்கப்பட வேண்டும். அது அரசியல்வாதிகளாலோ அல்லது இறைவன் அருளாலோ எப்படியோ இதுவரைக்கும் இருந்ததை விட 2025 என்கின்ற ஒரு வருடம் அனைவருக்கும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்குமே ஒரு சமமான உரிமைகள் சந்தோஷங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு, நீங்கள் உங்களுடைய துறையில் மிகவும் வெற்றி வாய்ந்தவராக சாதித்து உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு உச்ச நிலை அடைய வேண்டும் என்று வாழ்த்துவதோடு, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் புதுவை தமிழன். நன்றி, வணக்கம்.